வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதனும் ஏறுமுகம். நான் மரியம்மாள் சரவணன். நாம இன்றைய வீடியோ பதிவாக என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீண்ட நாட்களா எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது கந்த புராணமானது அடுத்த பாகம் வந்து நம்ம இன்னும் பார்க்காம இருக்கோம். அதாவது இது வரைக்கும் 4 பாகங்கள் பார்த்திருக்கோம். இன்று 5வது பாகம் வந்து கந்த புராண தொடர்ச்சியை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதற்கு பிறகுதான் கதையில ஒரு சூடே பிடிக்க போகுது. ஏன்னா கருணை உள்ளம் கொண்ட முருகப்பெருமான் தோன்ற மிகப்பெரிய காரணமா இருந்தது யாரு? சூரபத்மன் இல்லையா? அந்த சூரபத்மன் பிறந்து வளர்ந்து இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது ரொம்ப அற்புதமா இருக்க போது. அதனால வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த அற்புதமான தகவல் எல்லாருக்கும் போய் சென்றடையணும் அப்படின்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம கந்த புராண கதைக்குள்ள போயிடலாம். பங்குனி உத்திர திருநாளையொட்டி நம்ம இப்போ எல்லாரும் விரதம் இருந்துட்டு இருக்கோம். இந்த நாளில் நம்ம கந்த புராண கதையை கேட்கறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், புண்ணியம்னு சொல்லலாங்க. சரி, நாம் இது வரைக்கும் என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா, கந்த புராண கதையில வந்து நம்ம பார்வதி தாயார் வந்து இமவானுக்கும் மேனகிக்கும் அழகான ஒரு தாமரை மலர்ல வந்து குழந்தையா பிறக்கிறாங்க. குழந்தையா பிறந்து ஒரு 5 வயசு தான் ஆகுது. ஈசனை நோக்கி அம்மா தவம் இருக்கிறதுக்காக போயாச்சு. இப்போ அம்பாள் எங்க இருக்கிறாங்க? தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஈசனை நோக்கி. இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்த பாகமா என்ன நடக்குதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அன்று கடைசி 4வது பாகத்துல வந்து அம்பாளுக்கும் நமக்குமான உறவை பத்தி சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச அம்பாளை பத்தி சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. எல்லாரும் அந்த தெய்வங்களை போய் பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் வந்து சமயபுரத்து மாரியம்மன் சொல்லியிருந்தீங்க, காஞ்சி காமாட்சியை சொல்லியிருந்தீங்க. அவங்கவுங்க ஊர்ல இருக்கக்கூடிய தெய்வத்தை சொன்னது எனக்கு ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சியா இருந்தது. அப்படி எங்க ஊர்ல ஆரிக்கமேட்ல வந்து பாத்தீங்கன்னா பொன்னியம்மன், அந்த அம்மனுடைய பேர் வந்து கேட்டாலே எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வருடத்துல ஒரு முறை அந்த திருவிழா வந்து ரொம்ப விமர்சையா நடக்கும். அந்த நாள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் அப்படி காத்துக்கிட்டு இருப்போம். எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பொன்னியம்மனை இந்த நேரத்தில் மனசார நினச்சிக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. எல்லா தெய்வங்களை பற்றி நம்ம நினைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இல்லைங்களா? அந்த பதிவை யாராவது பார்க்காம இருக்கீங்கன்னா பதிவு மட்டும் இல்லை, அது கமெண்ட்ஸை போய் படித்து பாருங்க. நிறைய பேருக்கு நடந்த அற்புதங்களும் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ சிறப்பான ஒரு பதிவாக இருந்து முடிஞ்சிருச்சு. அதே சமயம் கந்த புராண பகுதியில் நான் வந்து கந்த புராணம் தொடரை ஒட்டி நான் கேள்வி கேட்டிருந்தேன். கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்கிறவங்களுக்கு நம்ம வந்து 9 பேருக்கு வஜ்ரவேல், அதாவது நம்ம முருகப்பெருமானை வந்து வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய கேள்விகள் உண்டு. கண்டிப்பாக மனம் தளராமல் எல்லாரும் கேள்விகளுக்கு சரியான பதில் கொடுத்துருவாங்க. நிச்சயமாக நீங்களும் ஒரு நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டு முருகப்பெருமான் அவர்களால் உங்கள் வீட்டுக்கு வேலவர் வருவாருன்றதை அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயங்க, இன்றைய பதிவும் நாளைய பதிவும் தொடர்ச்சியாக வரும். அதனால இந்த 2 பாகத்துக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு நாளைய பதிவில் தான் உங்களுக்கு கேள்வி கேட்பேன்றது நான் சொல்லிடுறேன். அதனால பதிவானதை ரொம்ப கவனத்தோட கேளுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம அடுத்த பாகம் 5வது பாகத்துல இருந்து நம்ம என்ன நடக்குது கந்த புராண பகுதியில அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம். காசிப முனிவருக்கும் மாயைக்கும் ஒரு அசுரன் பிறக்கிறான். அவன் பேர் தான் சூரபத்மன். இந்த சூரபத்மன்ற பெயர் எப்படி வச்சாங்களோ தெரியல. அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரியே அவன் எல்லா வகையிலுமே வீரத்திலும் தீரத்திலையும் அசுர குணத்திலையும் தலை சிறந்தவனா இருக்கிறான். அங்க இருக்கக்கூடிய எல்லா அசுரர்களுக்கும் தலைவனாக இவன் விளங்குறான். அதனுடைய விளைவா 3 லோகங்களையும் தன்னுடைய கைக்குள்ள கொண்டு வரும் அளவுக்கு அவனுடைய பராக்கிரமத்தால எல்லா இடங்களுக்குமே சென்று ஒரு வேட்டையாடுற அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை கொண்டவனா இருக்கிறான். ஒரு சூறாவளி போனா, அவன் நடந்து போனாலும் ஒரு சூறாவளி போகும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பராக்கிரமசாலியா வந்து சூரபத்மன் வந்து விளங்குறான். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது இவனுக்கு கீழே தான் எல்லா அசுரர்களும் அப்படின்ற அளவுக்கு வந்தாச்சு இல்லையா? இதனால என்ன ஆகுதுன்னா 3 லோகங்களுமே இவனுடைய காலுக்கு கீழே வந்துருச்சு. அதனால எல்லா தேவர்களையும் இவன் துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டான். ஏதாவது ஒரு இடம் போனா அந்த இடத்த வந்து அடிச்சுட்டு அந்த இடத்த வந்து சூறையாடிட்டு அங்க இருக்கக்கூடிய தேவர்களை எல்லாம் சிறைப்பிடிச்சு கொண்டு வந்து போட்டுட்டு அவங்கள வந்து தண்டனை கொடுக்கறது, சித்திரவதை பண்றது, இதுவே அவனுடைய பொழப்பா வந்து மாறிடுச்சு. அது மிகப்பெரிய அளவுல எல்லாரையும் துன்புறுத்தி அவனுடைய அட்டுழியம் தாங்க முடியாத அளவுக்கு தேவர்கள்லாம் கத்தி புலம்புறாங்க, கதறாங்க. நம்ம சொல்றோம் நம்முடைய வேதனை தான் மிகப்பெரிய வேதனை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம்ல. நாம படுற வேதனையெல்லாம் ஒரு கால் தூசு கூட சமம் இல்லை அப்படின்ற அளவுக்கு தேவர்களை அவன் அந்த அளவுக்கு கொடுமை பண்றான். கொடுமையின் உச்சத்துக்கே அந்த எல்லைக்கே போகும் அளவுக்கு அவங்க எந்தெந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதோ, அவங்களுக்கு எது எதெல்லாம் பிடிக்காதோ அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் கொடுத்து அவன் வந்து தேவலோகத்தையே வந்து ஒரு ஆட்டிக்கிட்டு இருக்கிறான் சூரபத்மன். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குங்க. அடுத்த பாகமா பிரம்மதேவருடைய மானச புத்திரர்களான சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார், இந்த 4 பேரும் அவங்க பிரம்மதேவருடைய மகனா இருந்தாலும் கூட இவங்க வேதத்துல இன்னும் கற்று தேர்ந்தவர்களா ஆகணும் அப்படின்றதுனால
ஈசனை நோக்கி போறாங்க. அதாவது தேவாதி தேவனா இருக்கக்கூடிய ஈசனிடம் வந்து நம்ம வேதத்தை கத்துக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க 4 பேரும் என்ன பண்றாங்கன்னா கைலாயத்தை நோக்கி போறாங்க. அதாவது வேதம் கத்துக்கணும், ஈசனிடம் வந்து வேதம் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக போறாங்க. அங்க போனா நுழைவு வாயிலே நம்ம நந்தி பகவான் இருக்கார். அவருக்கு பெரிய ஒரு கும்பிடு ஒன்று போட்டுட்டு, நீங்க கூட ஈசன் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா முதல்ல வணங்கக்கூடியது யாரு அப்படின்னா நம்ம நந்தி பகவான் தான். அதுக்காக அவர் காதுல போய் பேசுறது, அவரை தொட்டு தொட்டு பண்றது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. இப்போ கரெக்டா பிரதோஷ நேரத்துல தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அந்த ஒரு தவறு மட்டும் யாருமே செய்யாதீங்க. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை சும்மா அப்படி சீண்டிக்கிட்டே இருந்தா, சும்மா அப்படி இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவர் எப்பேற்பட்ட ஒரு காவலாளி தெரியுமா? அதனால இந்த காதில் போய் சொல்றது, இந்த பக்கம் ஒருத்தர் அந்த காதை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு காதை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க. குழந்தைங்க தான் எதை தெரியாமல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பெரியவங்க கூட அப்படிதாங்க இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. அவருக்கு பெரிய ஒரு கும்பிடு, போன உடனே பெரிய கும்பிடு நந்தி பகவானுக்கு போட்டுருங்க. ஐயனே, பெரிய கோரிக்கையோட வந்திருக்கிறேன் ஐயா, எப்படியாவது உன் தலைவன்கிட்ட சொல்லி என் வேண்டுதலை நிறைவேற்றி வையா அப்படின்னு பணிவோட குனிஞ்சு நந்தி பகவானுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு, நந்தி பகவானோட 2 கொம்புகளுக்கு இடையில நம்ம வந்து ஈசனை பார்த்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா அப்பேற்பட்ட பலன் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால கோவிலுக்கு போனால் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் யாரும் அப்படி பண்ணாதீங்க. யாராவது செய்திருந்தாலும் பொறுமையாக எடுத்து சொல்லுங்க, அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு வந்து எடுத்து சொல்லுங்க. இப்போ இவங்க 4 பேரும் வந்து கைலாயத்துக்கு போகிறாங்க. நந்தி பகவான் இருக்காரு, பெரிய ஒரு கும்பிடு ஒன்று போடுறாங்க. போட்டுட்டு, நந்தி பகவானே, நான் ஈசன் ஐயனை வந்து பார்க்கணும், எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக போங்க அப்படின்னு சொல்லி அவரோட அனுமதி பெற்றுட்டு இவங்க அங்கே போகிறாங்க. அங்கே போனதும் இவங்க ஏற்கனவே பிரம்மதேவோட புத்திரர்களாக இருக்காங்க. எந்த அளவுக்கு கவித்திறன் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும். அதனால ஈசனை புகழ்ந்து பாடல்களாக பாடுறாங்க. ஈசன் அப்படியே மனமகிழ்ந்து கேட்டுட்டு அப்படியே சந்தோஷத்துல இருக்கிறாரு. சரி, வந்த வேலை என்ன அப்படின்னு ஈசன் கேட்குறாரு. அப்போ இந்த 4 சொல்றாங்க என்ன அப்படின்னா, நாங்கள் என்னதான் வேதம் படிச்சிருந்தாலும் அதில் வந்து நாங்கள் இன்னும் கரை காணாத மாதிரியே இருக்கு. எங்களுக்கு முழுதும் வேதத்தை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருக்கு. அது தாங்கள் நினைத்தால் மட்டுமே தான் முடியும். அதனால எங்களுக்கு வந்து வேதம் சொல்லி கொடுங்க அப்படின்னு இவங்க 4 பேரும் வந்து ரொம்ப பணியோட வந்து கேட்குறாங்க. ஈசன் வந்து இருந்து பார்த்துட்டு சொல்றாரு, சரி, உங்களுக்காக நான் வேதம் சொல்லி கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். சரி வாங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரையும் அழைச்சிக்கிட்டு கல்லால மரத்துக்கடியில் வந்து ஒரு வேதத்தை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கு போறாரு. போகின்ற வழியில நந்தி பகவானை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, நான் இப்போ இவங்களுக்கு வேதம் சொல்லி கொடுக்க போறேன். யார் வந்தாலும் உள்ளே அனுமதி கிடையாது. எந்த வகையிலும் எங்களுடைய தியானமானது வேதம் சொல்லி கொடுக்குற வகையில வந்து எங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலுமே வரக்கூடாது. அதுக்கு பொறுப்பு நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் திரும்பி வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றாரு. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அனுமதி கொடு. யாரு அப்படின்னா, மன்மதனுக்கு மட்டும் அனுமதி கொடு உள்ளே வருவதற்கு அப்படின்னு வந்து ஈசன் சொல்றாரு. அவர் ஏன், எதனால, எதற்காக அவர் அப்படி சொன்னாரு அப்படின்னு அந்த இடத்துல ஒன்றும் புரியல. நந்தி பகவானும் ஐயனிட்ட கட்டளை, கண்டிப்பா அதே போல வந்து நான் யாருக்கும் அனுமதி கொடுக்காம நான் பார்த்துக்கிறேன். சரி, மன்மதன் வந்தால் மட்டும் நான் அனுமதி கொடுக்குறேன் அப்படின்றதை இவர் வந்து ஒப்புக்கொண்டுக்கிறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஈசன் இவங்க 4 பேருக்கும் வேத மந்திரம் ஓதுவதற்காக கல்லால மரத்தின் கீழே 4 வேதமானதை சொல்லி கொடுக்குறாரு. கல்லால மரம் என்பது தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருப்பார் பார்த்தீங்களா, அவர் பின்னாடி இருக்கக்கூடிய மரத்துக்கு பேர் தான் கல்லால மரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மரத்துக்கு கீழே ஈசன் அமர்ந்து இந்த 4 வேதமானதை சொல்லி கொடுக்குறாரு. அந்த தியானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு இவங்க 4 பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரபு, என்னுடைய மனம் வந்து ஒழுக்கத்தோடு இருக்கிறதுக்கு எனக்கு நீங்க புத்திமதி சொல்லணும், அந்த வேதத்துல நீங்க எனக்கு இது முறையா சொல்லணும் அப்படின்னும் போது ஐயன் வந்து என்ன சொல்றாரு, இது வாய் வார்த்தையா சொன்னா சரிப்பட்டு வராது, அதை நீங்க செயல்படுத்தி பார்க்கணும் அப்படின்ற முறையில இவர் என்ன பண்றாரு, தியானத்திலேயே அந்த உபதேசமானதை அவர் புரிகிறார். அதனால சின்முத்திரையில இவங்க 4 பேரையும் அமர்த்தது மட்டும் இல்லாம ஐயனும் சின்முத்திரையில அமர்ந்து அந்த வேத முறைப்படி இவர் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறார். இதுல என்ன ஆகுது அப்படின்னா, இறைவனே தியானத்துல ஆழ்ந்து போகவே, அதாவது மன ஒழுக்கமானது எல்லாருக்கும் சீர்பட இருக்கணும் அப்படின்றது இறைவன் நினைச்சு அந்த 4 பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சது. உலகத்தில் உள்ள, அதாவது இந்த பூலோகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிகளுமே அதே மன ஒழுக்கத்துடன் இருக்கிறதுக்கு பழகிட்டாங்க. அவங்களே மீறி எந்த விதமான கெட்ட சிந்தனைகளும் அவங்க உள்ளுக்குள்ள எதுவுமே வரல. ஏன், காமம் என்னும் உணர்ச்சி கூட அவங்க யாருக்குமே வராததுனால மிகப்பெரிய தொழிலா இருக்கக்கூடிய படைக்கும் தொழிலே அங்க பாதிக்கப்படுது. இப்போ எல்லாரும் ஏதோ ஒரு வகையில வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன தவறுகள் எல்லாமே ஒரு வகையில் நடக்கும் இல்லையா, இது எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லவங்களாயிடுறாங்க. யாருமே எந்த விதமான ஒரு தவறுகளுமே எதுவுமே செய்யல. முக்கியமா சொல்ல போனா இந்த காமம் என்ற உணர்வே வராம பூலோகத்திலே ஆகட்டும் தேவலோகத்திலும் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சிந்தனையோட எல்லாரும் இருக்கிறாங்க. இதுதான் சந்தர்ப்பம்
அப்படின்னு அசுரனா இருக்கக்கூடிய சூரபத்மன் என்ன பண்றான் அப்படின்னா அவன் வேலையை கட்ட ஆரம்பிச்சான். அதாவது இன்னும் அவனுடைய அட்டகாசமானது அதிகமாகுது. எல்லா இடங்களையும் துன்புறுத்தி அவனோட வசமாக்குறதும், எந்த இடம் போனாலும் அந்த இடத்த வந்து சூறையாடிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொண்டு வந்து ஜெயில போட்டு வதைக்கிறதும் கஷ்டப்படுத்துறதுமே வந்து இவனோட பெரிய வேலையா வந்து ஆயிடுச்சு. இதுல இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, சூரபத்மன் அடுத்த கட்டமா என்ன பண்றான் அப்படின்னா, இந்திரலோகத்தை தன் வசப்படுத்தணும் அப்படின்றதுனால பானுகோபன் என்ற இன்னொரு அசுரனை வந்து கூப்பிட்டு என்ன சொல்ற, இந்திரலோகம் சென்று அங்க இருக்கக்கூடிய இடத்தை எல்லாம் சூறையாடி இந்திரனையும் அவனுடைய மனைவியும் நீ வந்து கைது செய்து இங்க கொண்டு வா, சிறையில் அடைக்கணும் அப்படின்னு வந்து உத்தரவிட்டுறான். இப்ப பானுகோபன் என்ன பண்றாரு, விரைவாக அங்க இந்திரலோகம் போறாரு. அங்க போனா இந்திரனும் இல்லை, இந்திரனோட மனைவியுமே இல்லை, அவருடைய மகன் மட்டும் இருக்கிறாரு. அப்ப என்ன பண்றாங்க, அந்த இடத்தையெல்லாம் அடிச்சு சூறையாடிட்டு அவனுடைய மகனா இருக்கக்கூடிய ஜெயந்தனை என்ன பண்றான்னா அவனை மட்டும் கைது பண்ணிட்டு இந்திரலோகத்தையும் கைப்பற்றிட்டு அவனுடைய மகனையுமே வந்து இவன் சிறைப்பிடிச்சு கொண்டு வந்துடுறான். இந்த செய்தியை வந்து இந்திர பகவானுக்கு தெரியுது. அடடா, என்னுடைய மகனும் போச்சு, என்னுடைய இடமும் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நாங்க எல்லாம் என்னதான் பண்றது, இவனோட அட்டுழியம் வந்து அடக்கவே முடியலையே, முடிஞ்ச அளவு என்னதான் வந்து அவங்ககிட்ட சண்டை போட்டாலும் அவன் தான் வீரத்திலையும் பராக்கிரமத்திலையும் சிறந்து விளங்கி இருக்கான்ல, அதனால இவங்களுடைய சக்திக்கு வந்து ஈடு கொடுக்கவே முடியல. அப்போ நம்மளை காப்பாத்துறதுக்கு யாரு தான் இருக்கா, நமக்கு ஈசனை விட்டா வேற எந்த கதியுமே இல்லை அப்படின்னு எல்லா தேவர்களும் ஒன்று கூடி பேசிட்டு என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஈசனிடம் தான் போய் முறையிடணும் அப்படின்றதுனால இந்திர பகவான் என்ன பண்றாருன்னா தவம் இருக்க மேற்கொள்றாரு. தவம் இருந்துதான் ஈசன் அடைய முடியும். அதாவது உடனே போய் கேட்டாலும் உடனே கிடைச்சிடாது. அதுதான் இந்திரர்களே வந்து நாம இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய மக்களை பார்த்து பொறாமப்படுவாங்களாம். நாமெல்லாம் எவ்வளவு பாக்கியசாலிகள் பாருங்க. அப்போ அந்த காலகட்டத்திலாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா சாதாரண போய் பார்த்த உடனே ஆசீர்வாதம் வாங்கிட முடியாது. தவம் இருப்பாங்களாம் காலத்துக்கும். அது எத்தனை யுகம் போகும், எத்தனை வருஷம் போகும் எதுவுமே தெரியாது. அவ்வளோ காலங்கள் தவம் இருந்துதான் இறைவனை வந்து அவங்க அடைவாங்களாம். ஆனா மானிடரா இருக்கக்கூடிய நாம மந்திரங்களை ஓதினாலே எம்பெருமான் வந்து நமக்கு காட்சி கொடுத்துடுறாரு. அப்ப இவர் என்ன பண்றாரு, இத்தனை யுகம் ஆகும் என்ன ஆகும்னு எதுவுமே தெரியாம இவர் வந்து தவம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. இந்திரன் வந்து ஈசனை நோக்கி தவம் இருக்கிறாரு. ஒரு வழியே தவத்தை வந்து ஏற்றுக்கிட்ட ஈசன் வந்து காட்சி கொடுக்கிறாரு. ஒன்னும் தெரியாத பிள்ளை போல அழகா வந்து காட்சி கொடுறாரு. முற்றும் துறந்த மிகப்பெரிய சக்தி இல்லையா, அவருக்கு தெரியாதுன்னு என்ன இருக்கு. அதனால வந்து இந்திரா உன்னுடைய தவத்தில் நான் மெச்சினேன், என்ன வேணும் அப்படின்னு வந்து இவர் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த சூரபத்மனை அழிக்க எங்களால முடியல, ஈசனே உங்களை விட்டா எங்களுக்கு எந்த கதியும் இல்லை, நீங்க தான் இதற்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு வந்து இந்திர பகவான் வந்து ஈசனிடம் வந்து கேட்கிறாரு. அப்போ ஈசன் வந்து எந்த விதமான பதிலும் சொல்லாம அப்படியே நிக்கிறாரு. இவர் இந்திரனுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு பயமா இருக்கு. ஐயனே உங்களை விட்டா எனக்கு வேற எந்த கதியும் இல்லை, ஐயனே நீங்க தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு கண்ணீர் மல்க ஈசனுடைய காலை பற்றி கொண்டு இந்திரன் வந்து கேட்கிறாரு. அப்பதான் ஈசன் வந்து சொல்றாராம், இந்திரா வருத்தப்பட, என்னை அவமதிக்கணும் அப்படின்றதுக்காகவே அதாவது தக்ஷன் எழுப்பிய யாகத்துல நீங்க எல்லாரும் போய் கலந்துக்கிட்டீங்களே, தேவர்கள் எல்லாரும் வந்து போய் கலந்துக்கிட்டீங்களே, அதனுடைய விளைவாதான் இப்ப நீங்க அவதிப்படுறீங்க. என்ன அவமானப்படுத்தணுன்றதுக்காகவே தக்ஷன் எழுப்பி யாகம் அதுல நானே வரலன்னும் போது நீங்களே ஏன் கலந்துக்கிட்டீங்க அப்படின்றத ஒரு விஷயம் வந்து இறைவன் சொல்றாரு. ஐயனே தவறுதான், நீங்க வராத இடத்துக்கு நாங்க போயிருக்க கூடாது, மிகப்பெரிய ஒரு தவறு செய்துட்டோம், அதனுடைய விளைவாதான் நாங்க இப்ப எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கோம், இதற்கு ஒரு வழியே இல்லையா அப்படின்னு வந்து இந்திரன் கேட்கிறாரு. அப்போ ஈசன் சொல்றாரு, இந்திரா கவலை கொள்ளாதே, எனக்கு ஒரு மகன் தோன்றுவான். என்ன, எனக்கு ஒரு மகன் தோன்றுவான், அந்த அசுரனை அழித்து உங்களுக்கான அனுகிரகத்தை அவன் வந்து செய்வான் அப்படின்னு சொல்லி ஈசன் மறைந்து விட்டார். அதாவது சூரபத்மன்ற ஒருத்தன் ஏன் வந்தா அப்படின்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அவன் இல்லை என்றால் எம்பெருமான் நமக்கு தோன்றியிருக்க முடியாது. அதனால இப்போ இந்திரனோட மனசு என்னன்னா ஒரு பக்கம் கொஞ்சம் சாந்தம் அடையுது. என்னன்னா ஈசனே சொல்லிட்டாரு அவருக்கு ஒரு மகன் தோன்றுவான் அப்படின்னு. அந்த மகன் எப்ப தோன்றுவான் அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த மகன் எப்ப தோன்றுவான்னு தெரியலையே, எத்தனை யுகங்கள் ஆகும்னு தெரியலையே, அப்ப நாங்க எவ்வளவு நாளைக்கு இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணுமோ அப்படின்னு இந்த புலம்பலோடய இவர் என்ன பண்றாரு, பிரம்மலோகம் போறாரு. பிரம்மலோகம் போய் அங்க எல்லாரும் வந்து கூடி பேசுறாங்க. ஈசன் வந்து நான் தவம் இருந்ததன் பேர்ல ஈசன் வந்து இப்படி ஒரு வாக்கு சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு மகன் தோன்றுவான் அப்படின்னு. அப்போ அப்படி ஒரு காட்சி எப்ப நடக்கும்னு தெரியலையே அப்படின்னு பேசும்போதுதான் பிரம்மதேவர் சொல்றாரு, இப்போ ஈசனோ தவத்துல இருக்கிறாரு, அம்பாலோ தவத்தில் இருக்கிறாங்க. அதாவது அம்மா வந்து என்ன பண்ணாங்க, இன்னொரு இடத்துல போய் அங்க தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. இப்போ இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரையும் முதல்ல நாம ஒன்று சேர்க்கணும். அப்போதானே இவங்களுக்கு ஒரு மகன் வந்து தோன்றுவான். அதற்குண்டான வேலையை தான் நம்ம பார்க்கணும். அப்போ ஈசன் இருக்கக்கூடிய தவத்தை கலைக்கும் சக்தி யாருக்குண்டு?
ஈசனுடைய தவத்தை இப்போ யாராவது கலைச்சாதானே அந்த தைரியம் யாருக்கு இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசும்போது ஒரு பேர் ஒன்று அடிப்படுது. அந்த பேர் தான் மன்மதன். மன்மதன் ஒருத்தனால மட்டும்தான் ஈசனுடைய தவத்தை கலைக்க முடியும். அப்போ மன்மதனை கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு குரல் வருது. இதோட இன்றைய பகுதியானது முடியுது. நாளைக்கு மன்மதன் வந்து என்ன சொல்றாரு, அதுக்கு ஒத்துக்கிறாரா, எம்பெருமான் ஈசனச்சே அவருடைய தவத்தை கலைக்கிறதா சும்மாவா, என்ன நடக்குது அப்படின்றத நம்ம நாளைய பதிவில் வந்து பார்ப்போம். இங்கே பாருங்க, நான் ஈசனை பற்றியும் அம்பாவை பற்றி பேசிட்டு வீடியோ பதிவு எடுத்துக்கிட்டு இருக்கிற நேரம் ஒரு கொரியர் வந்துச்சு. என்னன்னு பார்த்தா ஏலக்காய் மாலை வந்திருக்கு. இந்த மாலை வந்து ஈசனுக்கு நம்ம தையூரில் அமைந்திருக்கக்கூடிய மாரீஸ்வரர் அறமுலர்த்த நாயகி அம்பாளுக்கும் ஈஸ்வர எம்பெருமானுக்கும் நம்ம பங்குனி உத்தரத்தை முட்டி திருக்கல்யாணம் நடக்குது இல்லையா, அவங்க 2 பேருக்கும் இப்போ நம்ம கந்த புராணத்தில் வந்து திருக்கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்துக்கு இந்த 2 ஏலக்காய் மாலையும் போக போது இப்போ தான் கொரியர் வந்துச்சு. ரொம்ப அழகாக அற்புதமாக வந்திருக்கு. திருக்கல்யாணத்தன்னைக்கு 2 பேரும் அப்படியே ஜொலிக்க போகிறாங்க ஏலக்காய் மாலையில் அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருக்கா, தொட்டு வணங்கிக்கோங்க. இந்த மாலை வந்து ஒரு சகோதரியின் மூலமாக நம்ம அம்பாளுக்கும் ஐயனுக்கும் வந்து சாத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. அதன்படி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. இந்த மாலையை கொண்டு போய் நம்ம ஐயனுக்கு சாட்டும் போது வீடியோ பதிவு எடுத்தது நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாளை வீடியோ பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். சத்தியமாவது சரவண பவ. ஓம் சாய்ராம்.